பாக்கியா என்ன பண்ணுறாங்க, மையூவை அழைச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ராதிகா கத்துறாங்க. ஏன் மையூன்னு கத்துறாங்க, ஏன் மையூவை கோர்ட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்தீங்க? அவள் வந்து மைனர், அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு 15 வயசு தான் இவர் ஆனார் அப்படின்னு கத்துறாங்க. ஏம்மா நீ உட்கார முடிஞ்சா உட்கார, இல்லாட்டி வெளியில் போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மாவை வந்து சத்தம் போடுறார் ஜட்ஜு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மையூ சொல்லிடுறாங்க, எங்கள் அம்மா வந்து கீழே விழுந்தப்போ ஃப்ளவர் வாஸ் தடுக்கி தான் கீழே விழுந்தாங்க ஐயா. ஆனால் வந்து ஈஸ்வரி பாட்டி தள்ளி விடலை, ஈஸ்வரி பாட்டி காப்பாற்றத்தான் போனாங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாராட்டுறாங்க மையூவை. நீ இந்த சின்ன வயசில் இங்கே வந்து நல்லபடியாக நீ உண்மையை சொன்னியம்மா, உன்னைய பாராட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ராதிகாவுக்கு ரொம்ப கோவம் தாங்கலை. இங்கே ஈஸ்வரி வந்து மையூவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. பாட்டி இது வந்து என்னுடைய கடமை பாட்டி, எங்கள் அம்மா வந்து என்னை சொல்லி தான் வளர்த்தாங்க, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரையும் வந்து துன்புறுத்தி பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதைத்தான் நான் இங்கே வந்து பாக்கியா ஆண்டி கூட இங்கே வந்து நான் உண்மையை சொல்லணும்னு வந்தேன். ஏன்டா எங்கள் அம்மா பண்ணது தப்பு, எங்கள் அம்மா மாதிரி நான் தப்பு பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ண வந்தேன் பாட்டி. நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கும்போது ஜட்ஜி இதை பார்த்துட்டு திகைச்சு போயிடுறாரு. இந்த சின்ன வயசில் இந்த பொண்ணு வந்து ரொம்ப பொறுப்பாக பேசுது. ராதிகா நீங்கள் உங்கள் பொண்ணை நல்லா தான் வளர்த்துருக்குறீங்க, ஆனால் நீங்கள் தான் சரியில்லை அப்படிங்கிறாரு. இதை கேட்டு ராதிகாவுக்கு அவமானமாக போயிடுது. இப்போ எல்லாரும் விடுதலை பண்ணிடுறாங்க. அதாவது ஈஸ்வரியை விடுதலை பண்ணணுன்னு வெளியில் வந்து மையூவை ஈஸ்வரி கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. எம்மா நீ வந்து சின்ன வயசாக இருந்தாலும் உண்மையை சொல்லி என்னை காப்பாற்றிட்ட, உன்னை 7 ஜென்மத்துக்கும் நான் மறக்க மாட்டேன். நான் பெத்த பிள்ளையே எனக்கு எதிராக சாட்சி சொன்னப்போ நீ யார் பெத்த பிள்ளையோ எனக்கு வந்து நல்லது பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துட்டு மையூ சொல்கிறாங்க, பாட்டி அழுவாதீங்க பாட்டி, நான் உண்மையை சொல்லணும்ல, பார்த்துட்டு நான் வந்து சும்மா இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதோட அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. பாக்கியா வந்து இப்போ ஈஸ்வரி பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் குளிக்க வச்சு எல்லாம் பண்ணுது. இங்கே மையூ வந்து ராதிகா அவ்வளோ சத்தம் போடுறாங்க, நீ எதுக்கு வந்த, எப்படி வந்த, உன்னை எப்படி ஸ்கூலில் விட்டாங்க, யாரை நம்பி விட்டாங்க அப்படிங்கும்போது, ஏம்மா அவங்க வந்து பாக்கியா ஆண்டி வந்து ரொம்ப நல்லவங்க, அப்போ இருந்தே தெரியும், நான் சின்னதுலேருந்து பார்க்குறேன் பாக்கியா ஆண்டி உங்களுக்கு துரோகம் செய்யலம்மா. அதாவது மையூ வந்து நல்லா கேட்காத கேள்வி கேட்குறாங்க ராதிகா பார்த்து. நீங்கள் தாம்மா அவங்க வீட்டுக்காரரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவங்க எந்த தப்பு செய்யலைங்கிற போது மையூவை வந்து ராதிகா வந்து அடிக்க போகிறாங்க. அப்போ ஏம்மா அடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்க, அடிங்க, நான் எந்த தப்பும் செய்யலை, அதே மாதிரி பாக்கியா ஆண்டியும் எந்த தப்பு செய்யலை, நீங்கள் தான் வந்து பாக்கியா ஆண்டிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அவங்க வீட்டுக்காரன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்னை எப்படி சின்ன வயசில் வளர்த்தீங்க, நான் வந்து நல்லா இருக்கணும், யாரையும் வந்து புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வளர்த்தீங்கல்ல, அதனால தான் இன்றைக்கி ஈஸ்வரி பாட்டி செய்யாத தப்புக்கு அவங்க வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க, அதனால தான் நான் அவங்கள காப்பாற்ற வந்தேன், இது தப்பாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கு கமலா சொல்லுது, பாத்தியாடி இவ எல்லாம் வந்து பாக்கியா சொல்லி கொடுத்து பேசுகிறா அப்படின்னு வந்து கமலா சொல்கிறாங்க. உடனே ராதிகா கமலா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா நான் கீழே விழுந்தப்போ ஃப்ளவர் வாஸ் தடுக்கி தான் கீழே விழுந்தேங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லு அப்படிங்கும்போது, அது வந்து ராதிகா உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ராதிகா எனக்கு தெரியும், நீ அது தடுக்கி தான் கீழே விழுந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த பொம்பளையை விரட்டுறதுக்கு வேறு ஒரு வழியும் கிடைக்கல, அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி செஞ்சேன். ஏம்மா அந்த அம்மா தூக்கியிருக்கும் போதே ஈஸ்வரி அத்தை வந்து என்னை தூக்கியிருக்கும் போதே நான் வந்து என் குழந்தையும் நானும் பொழைச்சிருப்போம்ல, நீ ஏன் அதை வந்து இது பண்ணலை, அப்போ நீ வந்து இந்த குழந்தை வந்து கலையணும்னு நினச்சிக்கிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற மனசில் அப்படி தானே, உனக்கு வன்மமெல்லாம் ஈஸ்வரி அத்தை மேலே தான், அதாவது என் குழந்தை மேலே கிடையாதுல்ல, என் குழந்தை நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணியிருப்ப, என்னை காப்பாற்றிருப்பீல, அது தடுக்கி கீழே, அப்போ நீ தான் அந்த ஃப்ளவர் வாஸை கீழே போட்டியா அப்படின்னு கேட்காத கேள்வி கேட்குறாங்க. அதாவது கமலா பார்த்து. உடனே கமலா என்னடி பேசுகிற அப்படிங்கும்போது, எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குமா, அந்த ஃப்ளவர் வாஸை கீழே தள்ளி விட்டது நீ தான், அதாவது அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்ப, கோபியோட அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு நீ பண்ண தில்லுமுள்ளு தான் இதெல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நிற்கிறாங்க. நீ வீட்டை விட்டு வெளியே போம்மா, கோபி சொன்னது உண்மை தான், நீ வந்து துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கமலா சொல்கிறாங்க, என்னடி என்ன பார்த்து துரோகிங்கிற, ஆமாம்மா நீ துரோகி தாம்மா, எனக்கு அவங்க ஒரு தப்புமே செய்யலை, இப்போ மையூவால் தானே எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க தப்பு செய்யலைன்ட்டு, நீ தாம்மா எல்லா தப்பு செஞ்சுருக்கிற, அப்போ ஃப்ளவர் வாஸை கீழே தள்ளி விட்டது நீ, என் குழந்தை கலையிறதுக்கு காரணமானது நீ,
அதனால் நீ வீட்டை விட்டு வெளியே போ, நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நானும் மையும் எங்கேயோ போகிறோம், இனிமேல் என்கிட்ட பேசாத கொள்ளாதுன்னு சொல்லிட்டு மையுவை அழைச்சிக்கிட்டு ரூம் உள்ளார போய் கதவை சாத்திக்கிறாங்க. மையுவை கட்டி பிடிச்சிக்கிட்டு ராதிகாவும் அழுகுறாங்க. இங்கே வந்து பாக்யா வந்து என்ன பண்ணுது, அத்தை கிட்ட சொல்லுது, இது மட்டும் மையு மட்டும் உண்மையை சொல்லலைன்னா நமக்கு தெரியாத அத்தை, நான் தான் மையுவை வந்து ஒரு நாள் பார்க்க போனேன், அதாவது ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தப்போ மையு தான் எல்லா உண்மையும் சொன்னா அத்தை, அவள் மட்டும் சொல்லலைன்னா என்ன நடக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல அத்தை அப்படின்ட்டு பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.